வெல்கம் 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 விஜயண்ணா. தமிழ்நாட்டில் நிறைய கட்சிகள் இருக்குது. இப்போது நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறீங்க. அட்லீஸ்ட் நீங்களாவது மக்களுக்கு நல்லது செய்தீங்கன்னா யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். செய்வீங்கன்னு நம்புகிறோம். ஆனால் நம்ம மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்றதுக்காக தான் ஒவ்வொருத்தருமே வராங்க. வந்ததுக்கு அப்புறமா அவங்க எடுக்கிற ஸ்டாண்ட் வந்து அவங்க பேசுனதுக்கும் அவங்க செய்கிறதுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை. இன்றைக்கி விஜய் சாரோட ஃபேன்ஸ்க்கெல்லாம் வந்து ஒரு பெரிய கொண்டாட்டம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரோட அனௌன்ஸ்மெண்ட், பொலிட்டிக்கல் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. பொலிட்டிக்கல் என்ட்ரி கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. சோஷியல் மீடியாலலாம் இப்போ அதுதான் நியூஸ் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டே டியூன் வித் லைம்லைட் மீடியா தமிழ். நான் உங்கள் MKR. எஸ், இன்னைக்கு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாரு விஜய் சார். அவர் பொலிட்டிக்கல் என்ட்ரி வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு. பட் என்ன சொல்லியிருக்கிறாரு இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் ஆஸ் யூஷுவல், எதுவுமே புதுசு கிடையாது. எல்லா கட்சிக்காரங்களும் வரும்போது என்ன சொல்லிட்டு வந்தாங்களோ அதே தான் இவரும் சொல்லிட்டு வராரு. ஜாதியை வந்து வச்சு பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ப்ராப்பரான ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லை, ஊழல், இதை பற்றி தான் அவரும் நிறைய சொல்லியிருக்காரு. ஆஸ் யூஷுவல் எதுவுமே இதில் ஏதாவது ஸ்பெஷல் இருக்கா, ஏதாவது ஒரு வித்தியாசமாக புதுசாக ஏதாவது சொல்லியிருக்காரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கூட புதுசு கிடையாது. எப்போவுமே ஒருத்தர் பொலிட்டிக்ஸ்க்கு என்ட்ரி கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்களோ அதே தான் ஆஸ் யூஷுவலாக இவரும் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, நாங்கள் இது வரைக்கும் என்ஜிஓவாக இருந்து நாங்கள் இது வரைக்கும் செயல்பட்டு இருந்தோம். இத்தனை வருஷமாக விஜய் மக்கள் இயக்கமாக இருந்த ஒரு ஆர்கனைசேஷன் இப்போ வந்து அது அப்படியே பொலிட்டிக்கல் பார்ட்டியாக மாறப்போகுது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. இத்தனை வருஷமாக நாங்கள் நிறைய நல்லது செய்துட்டே வந்துட்டு இருந்தோம். இனிமேல் அது செய்யணும், தொடரணும்னா அதுக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் சப்போர்ட் கண்டிப்பாக தேவைப்படுது. நம்ம ஒரு என்ஜிஓவாக மட்டும் இருந்துட்டு எல்லாத்தையும் செய்ய முடியுமானா நிச்சயமாக முடியாது. அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் தேவைப்படுது. அதனால தான் நான் அரசியலுக்கு வரேன் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. இந்த சேம் டைம் 2024 வராங்களா அப்படின்னா இல்லை. 2024 நாங்கள் எந்த கட்சிக்கும் ஆதரவாகவும் இல்லை, எந்த கட்சி பற்றின நிலைப்பாடும் எங்களுக்கு இல்லை. நாங்கள் 2024 நாங்கள் வரலை. எங்களோட எய்ம் எல்லாமே 2026 அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸோ 2026 தான் அவருடைய எய்ம். இந்த 2 இயர்ஸ் வந்து அவரோட கட்சியை டெவலப் பண்ணுறதுக்கும் அவரோட ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காரு. இதுதான் அவரோட அஃபிஷியல் பேஜில் அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம். அது நீங்கள் அப்படியே ரிவர்ஸ் பண்ணி பாருங்கள், தமிழக விஜய் கழகம்னு கூட வரலாம், சொல்லிக்கலாம். சோஃபார் அவரோட அஃபிஷியல் ட்விட்டரில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்றது உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். இப்போ நம்ம பேச போகிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும், இது பாசிபிளா, விஜய் சாருக்கு பாசிபிள் இல்லையா, இதுதான். இதை பற்றி நம்ம இனிமேல் நிறைய அடிக்கடிக்கு பேச வேண்டியது இருக்கும். ஏன்னா இது வெரி பிகினிங் ஸ்டேஜ். இது அட்லீஸ்ட் நீங்களாவது சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவீங்கன்னு நம்பலாம். பட் இந்த சேம் டைம் இது எல்லாமே ஓகே, ஃபைன், யார் வேணாலும் வரலாம். வர்றது வந்து இவங்க தான் வரணும், அவங்க தான் வரணும், சினிமாலேருந்து வரக்கூடாது, இல்லை அங்கேருந்து வரக்கூடாது, பக்கத்து ஸ்டேட்லேருந்து வரக்கூடாது, இதெல்லாம் கிடையாது. நம்மளுக்கு தேவை ஒரு நல்ல கவர்மெண்ட், ஒரு நல்ல ஒரு பாலிட்டிஷியன், பப்ளிக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப், ஒரு குட் என்விரான்மெண்டல் அண்ட் குட் இம்ப்ரூவ்மெண்ட். இதுதான் பப்ளிக் எதிர்பார்க்குறது. ஸோ இதை யார் கொடுத்தாலுமே தே ஆர் வெல்கம். அது எந்த கட்சியாக இருக்கட்டும், இல்லை எந்த பர்சனாக இருக்கட்டும், இல்லை எங்கேருந்து வேணாலும் வரட்டும், அது எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. பட் நல்ல அரசியல் கொடுத்தீங்கன்னா யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். கண்டிப்பாக மக்களால் நீங்கள் வந்து ரொம்ப ப்ரைஸ் பண்ணுவீங்க. மக்கள் உங்களை விடவே மாட்டாங்க. அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இந்த சேம் டைம் அதே மக்கள் எவ்வளோ நல்லவங்களை தூக்கியும் போட்டிருக்காங்க. அதுக்கும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இங்கே இருக்குது. ஸோ அதனால் இப்போது மக்கள் உங்களுக்கு எந்த மாதிரி சப்போர்ட் கொடுப்பாங்க, எந்த மாதிரி உங்களை வெல்கம் பண்ண போகிறாங்க, இல்லை எந்த மாதிரி உங்களை ரிஜெக்ட் பண்ண போகிறாங்கன்றது எல்லாமே $1 million கொஸ்டின் தான். பட் லெட்ஸ் திங்க் பாசிட்டிவ். ஸோ இட்ஸ் வெரி வெரி இனிஷியல் ஸ்டேஜ். விஜய் சாரோட அஜெண்டா என்னன்றது தெரியாமல் நம்ம எதுவுமே பேச முடியாது. அவர் ஆஃப்டர் எலெக்ஷன், பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு அப்புறமா அவரோட அஜெண்டாவை சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறமா இதை பற்றி நம்ம தெளிவாகவே எது ஒன்றுமே பேச முடியும். அது வரைக்கும் ஹீ இஸ் மோஸ்ட் வெல்கம். எத்தனையோ நல்ல பொலிட்டிஷியன்ஸை மக்கள் கைவிட்டும் இருக்காங்க, எத்தனையோ பேட் பொலிட்டிஷியன்ஸை மக்கள் ஆதரிச்சிட்டும் இருக்காங்க. உங்கள் கட்சி எந்த அளவுக்கு பேர் எடுக்க போகுது, உங்கள் கட்சி எந்த அளவுக்கு மக்கள் மனசில் நிற்க போகுதுன்றது உங்களோட அஜெண்டாவை பொறுத்தும் நீங்கள் வழி நடத்துறதை வச்சு தான் எல்லாமே இனிமேல் அமைய போகுது. பிகாஸ் ஒரு சின்னதாக ஒரு பஞ்ச் ஆஃப் குரூப் ஸ்டூடெண்ட்ஸையும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு யங்ஸ்டர்ஸையும் வச்சுக்கிட்டு மட்டுமே பார்ட்டி ரன் பண்ண முடியுமானா இட்ஸ் நாட் பாசிபிள்ன்றது அவருக்கும் நல்லா தெரியும். அதனால் நிச்சயமாக அவர் பெருசாக ஏதாவது பிளான் பண்ணுவார், திங்க் பண்ணுவார், பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன பண்ணுறாரு, எப்படி பண்ணுறாருன்றது நம்ம லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. லைம்லைட் மீடியா ஃபேமிலி, நீங்கள் சொல்லுங்கள், அவர் அரசியலுக்கு வர்றதால ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருக்கா இல்லையா, வந்தால் சொன்னதை செய்வாரா செய்ய மாட்டாரா, இல்லை அவர் வர்றது உங்களுக்கெல்லாம் எந்த அளவுக்கு வெல்கம் பண்ணுறீங்க, இல்லை அவர் படத்தில் நடிச்சுக்கிட்டு எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணிட்டு அப்படியே ஹாப்பியாக இருந்தாருன்னா போதும்னு நினைக்கிறீங்களா? இதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தட்ஸ் இட் ஃபார் டுடே. I'll catch you in some other video very soon. நல்லதே யோசிப்போம், நல்லதே பேசுவோம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.